12 திருமுறைகள் நமக்கெல்லாம் அதான் சொத்து. தருமபுரத்தார் சொல்வார், எதுடா சொத்துன்னா திருமுறைகள் தான் சொத்து. கிட்டத்தட்ட 18,400 சில்லற பாடல்கள் இருந்தாலும் மீளவும் மீளவும் நமக்கு அதை சலிப்படையாத நிலையிலே அவர்கள் இந்த அருள்மொழியை தந்திருக்கிறார்கள். அதனால்தான் தொல்காப்பியத்தில் ஒரு இலக்கணம் சொல்லும், நிறைமொழி மாந்தர்கள் ஆணையிற்கிளைந்த மறைமொழிதானே மந்திரம். அவர்களெல்லாம் மறைமொழியாக தந்த இந்த மந்திர ஒலிகளெல்லாம் நமக்கு சிந்தையை உருக்க வல்ல அருட்பாடல்களாக அமைந்திருக்கின்றன. இந்த உடம்பு தானே வந்ததா பிறன் தந்து வந்ததா, இந்த உடம்பினால் என்ன பயன், உடம்புக்குள்ளே இருக்கிற உயிர் என்ன பயன், உயிர்க்கு உயிராக நின்று இயக்குகின்றானே பெருமான், அவனுடைய பெருமை என்ன, இதையெல்லாம் நமக்கு திருமுறைகள் வழங்குகின்றன. தாயுமானவர் இந்த மூவர் தமிழை அனுபவித்திருக்கிறார். மொழிக்கு மொழி தித்திக்கும் மூவனேன் மொழி கேட்கு என் செவி முட்டுமோ என்று பாடுகிறார். மூடனேன் செவி முட்டுமோ என்றால் இன்னும் இந்த மூடனாக இருக்கிற எனக்கு இந்த மூவர் தமிழனுடைய ஒலிகளெல்லாம் உள்ளே சென்று என் சிந்தையை மாற்றுவதற்கு வழிவகுக்க வேண்டும் அல்லவா. ஒரு பெரிய ஞான அனுபவத்தை பெற்று அப்படியே பொழிந்து நமக்கு கொடுக்கிறார் தாயுமானவர்.